2 தவளைகள். ஒரு கிராமத்துல ஒரு பால்காரன் இருந்தான். அவன் தினமும் பாலை எடுத்துக்கொண்டு அதில் தயிர், மோர் மற்றும் வெண்ணெய் என்று விதவிதமாக செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் தயிரிலிருந்து மோரை எடுத்துக்கொண்டு அந்த மோர் பானையை ஜன்னலின் அருகில் வைத்து கொண்டு வேறு வேலையை செய்வதற்காக வெளியில் சென்று விட்டான். அந்த நேரம் தோட்டத்தில் இருந்த 2 தவளைகள் ஜன்னல் வழியாக ஏறி வந்து பானையை பார்த்து பானையில் உணவு இருக்கிறது என்று நினைத்து அந்த பானையில் குதித்தது. பின்பு தான் தெரிந்தது அந்த பானையில் இருப்பதும் மோர் என்று. அந்த பானையில் விழுந்த அந்த தவளைகள் வெளியே வருவதற்காக மிகவும் முயற்சி செய்தனர். ஆனால் அந்த 2 தவளைகளும் வெளியே வர முடியவில்லை. 2 தவளையில் ஒரு தவளை அதன் முயற்சியை கைவிட்டு விட எண்ணியது, என்னால் எப்படியும் இந்த பானையில் இருந்து வெளியே செல்ல முடியாது. பின்பு ஏன் நான் நீந்தி இப்படி கஷ்டப்பட வேண்டும், நான் இந்த பானையில் மூழ்கி இறந்து விடுகிறேன் என்று கூறி அதன் முயற்சியை கைவிட்டு பானையில் இருந்த மோரில் மூழ்கி இறந்து விட்டது. முற்றுப்புள்ளி. ஆனால் மற்றொரு தவளை தன் முயற்சியை கைவிடவில்லை. எப்படியாவது நாம் இங்கு இருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக வேகமாக அந்த மோரை அடித்துக்கொண்டே இருந்தது. அது வேகமாக அடிக்க அடிக்க அந்த மோர் வெண்ணெயாக மாறத் தொடங்கியது. அந்த வெண்ணெய் அந்த பானையின் மீது மெதுவாக மிதக்கத் தொடங்கியது. அது சிறிது கட்டியாக இருந்தால் அதை பார்த்த அந்த தவளை உற்சாகத்தில் மேலும் வேகமாக அந்த மோர் பானையில் இருந்த மோரை அடித்தது. அப்பொழுது இன்னும் அதிகமாக வெண்ணெய் படரத் தொடங்கியது. அந்த வெண்ணெயை மீது தாவி அந்த தவளை மோர் பானையை விட்டு வெளியே வந்தது. தனது விடாமுயற்சியினால் உயிர் பிழைத்தோம் என்ற மகிழ்ச்சியில் அந்த தவளை திரும்பி தோட்டத்திற்கு சென்று விட்டது. கருத்து: எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நமது லட்சியத்தை அடையலாம். வெப் லிங்க்ஸ்